இப்போ உங்களால் நின்று கொண்டு தொழ முடியாது, இப்போ இருந்து கொண்டு தொழ போறீங்க. இப்படி இருந்து கொண்டு தொழுங்க உங்களுக்கு முடிந்தால், அல்லது இப்படி இருந்து கொண்டு தொழ முடியவில்லை, இப்படித்தான் முடியும் இப்படி இருங்க, அல்லது ஒரு காலத்தான் வைக்க முடியும், ஒரு காலை எப்படி தான் வைக்க முடியும் வச்சுக்கொள்ளுங்க, அல்லது இரண்டு காலையும் நீட்டி தான் தொட முடியும், நீட்டி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எது முடியுமோ. உங்களுக்கு இப்படியாக உங்களுக்கு முடியல, இருந்து கொண்டு தொழ முடியல, சாய்ந்து கொண்டு தான் தொழ முடியும், சாய்ந்து கொண்டு தொழுங்க. இப்படி சாய்ந்து கொண்டு தொழுங்கள். நீங்க இப்ப நினைத்துக் கொள்ள வேண்டும், தக்பீர் சொல்லுவதாக, ருக்கு செய்வதாக, அல்லது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இருந்து கொண்டு நின்று கொண்டு தொழ முடியாதவர் உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாதவர் ஃபராஜம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இஸ்லாத்துல உங்களுக்கு எல்லா வகையான முறைகளும் இலகுவாக்கப்படுகிறது. அல்லது இப்படித்தான் இருக்க முடியும், காலை மடித்துக் கொண்டு, என்னால் எப்படி இருக்கலாம் முடியாதவர்கள். சரி, அடுத்தது இப்ப நாங்க ருக்கு எப்படி செய்வது? சிலர் என்ன செய்யறாங்கடா, தலவாணியை வச்சு தலவாணியில சுஜூத் செய்றாங்க. அப்படி செய்ய தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ருக்கு நாம் என்ன செய்வது, இப்ப நாங்க இப்படியோ எப்படி இருக்கிறீங்களோ உங்களால் முடிந்ததோ அந்த முறையில் இருங்க, அல்லது இப்படி இருங்க, நாங்க அத்தைஹியாத் இருக்கிறது மாதிரி இருந்த முடியுமானவர்கள் அப்படி இருங்க. இருந்து கொண்டு என்ன செய்யுங்க, தக்பீர் சொல்லி கையை கட்டுங்கள். பிறகு என்ன செய்வது, ருக்கு செய்யும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களோட சுஜூத ருக்குவை விட கொஞ்சம் தாழ்த்திக் கொள்ளுங்கள். ருக்கு எப்படி, ருக்கு நம்ம எவ்வளவு செஞ்சோம் இல்லையா, இப்ப சுஜூத் எவ்வளவு செய்யறது, இதை விட கொஞ்சம் தாழ்த்துறது. எப்படி செய்யறது, இப்ப நாங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர், சுஜூத் ருக்கு இங்க இருந்தது, இப்ப சுஜூத் அதை விட கொஞ்சம் பணிச்சு கொள்வது. இங்கே ஒரு பலகை வைத்து அதுல சுஜூத் செய்யறதோ, அல்ல டேபிளை முன் வச்சு டேபிளை சுஜூத் செய்யறதோ, அல்ல ஒரு தலவாணியை வச்சு அதுல செய்யறதோ இல்லை. அப்படி செய்ய தேவையில்லை. ருக்குவை விட சுஜூதை கொஞ்சம் பணித்துக் கொள்ளுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சேர் கொடுங்க. இப்ப நாங்க என்ன செய்யறோம், சேர்ல இருந்து தொழுறோம், சேர்ல தொழுறோம். தரையில இருந்து நம்ம இப்ப சொன்னோம், இப்ப சேர்ல இருந்து தொழ போறோம். இப்ப சிலர் இப்படி தொழுவாங்க இல்லையா, இதுலயும் அதே நிலைதான். உங்களுக்கு இன்னொரு சேர் தரீங்களா? இப்ப நாங்க காலை வைக்க முடியாது. நம்ம முதல்ல தரையில உட்கார்ந்து தொழுது காட்டினேன். இப்ப சேர்ல இருந்து தொழ போறீங்க. இப்ப உங்களுக்கு காலை வச்சு கொள்ள முடியாது. இப்ப காலை இதுக்கு மேலதான் வச்சு கொள்ளலாம். எப்படி வச்சு கொள்ளுது? இப்ப நீங்க நினைக்க கூடாது நம்ம கிபிலாவுக்கு கால் காட்டணும்னு நினைக்க கூடாது. இதையும் விளைய கொள்ளுங்க, கிபிலாவின் பக்கம் கால் காட்டுவது தடை ஒன்றும் கிடையாது. யாராவது கிபிலாவை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் அதுக்கு கால் காட்ட போகிறேன் என்று சொன்னால் தப்புன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம கிபிலாவின் பக்கம் கால் நீட்டுவது என்பது அது ஒரு குறையாக நாம் இஸ்லாத்தில் சொல்ல முடியாது. அப்ப இப்ப நாங்க கிபிலாவை முன்னோக்கி தான் தொழ வேண்டும். ஒருவருக்கு காலை கீழே போட முடியாது, காலை மேலதான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார். இவருக்கு எப்படி செய்வீங்க, இப்படி தான் தொழுகிறது. கிபிலாவை பக்கம் காலை நீட்டிக்கொண்டு என்ன செய்வாங்க, அல்லாஹு அக்பர். இப்ப தக்பீர்ல ஓதக்கூடியதை, கியாம்ல ஓதக்கூடியதை ஓதுவாங்க. பிறகு ருக்கு அல்லாஹு அக்பர். இப்ப இந்த சேர்ல இருந்து கொஞ்சம் கூட மூவ் ஆக முடியாதுன்னு வைத்துக்கோங்க. எப்படி என்ன செய்யுங்க, அல்லாஹு அக்பர், பிறகு அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அந்த ருக்குவை விட கொஞ்சம் சுஜூத், அல்லாஹு அக்பர். இப்படியாக ஒரு நிலையில் இருந்தால், அல்லது முடியும் கொஞ்சம் அவனுடைய முதுகை இன்னும் வளைக்கலாம் என்றால் அல்லாஹு அக்பர், ருக்கு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர். நீங்கள் எதையும் வைக்க தேவையில்லை. இப்படி நீங்க தொழுதுட்டு பிறகு என்ன செய்யுங்க, நாம சொன்ன பிரகாரம் சுஜூது முடித்தோன பிறகு, சுஜூதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க, திரும்ப நிமிர்றீங்க, எழுந்து வாரீங்க, ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி இப்ப நினைச்சு கொள்ளுங்க. பிறகு அடுத்த சுஜூத், பிறகு இரண்டாவது ரக்காத். இவ்வாறு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இது விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். இது அல்லாம உங்களால் என்னென்ன வடிவத்தில் உங்களால் முடியுமோ, எது முடியலையோ எது முடியுமோ அந்த வடிவத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம். அதாவது நாம் சொன்ன வடிவங்கள் உங்களால் முடியவில்லை என்றால் வேற எது உங்களுக்கு சக்தி, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்வதற்கு தான் உங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது.
அது அல்லாத ஒன்று உங்களுக்கு கடமை இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. ஒரு ஆத்மாவுக்கு சக்தி இல்லாத ஒன்றை, அதுக்கு முடியாத ஒன்றை அல்லாஹு தஆலா கடமையாக்குவதில்லை. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், முடிந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த குர்ஆன் வசனங்களுக்கு இணங்க உங்களால் முடிந்த அளவுக்கு தொழுங்க. இது நின்று கொண்டு தொழ முடியாதவர்களுக்கான முறையாகும். அல்லாஹ் மிக அறிந்தவன். இப்போ நாங்கள் சேர்லன்னு தொழுறோம், அப்படியே சொல்லுங்க. தரையில் உட்கார முடியல, சேர்ல அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் நினைச்சு கொடுங்க, நான் இப்போ கியாம் நிற்கிறேன், அதாவது நிலை மாதிரி நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. இப்போ நிற்க முடியல, உட்கார்ந்து தொழுறீங்க. இப்போ கியாம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் நான் இருக்கிறதாக நியத்து வச்சுட்டு இப்போ தக்பீர் சொல்லி கையை கட்டுறீங்க, ஓதிட்டு அல்லாஹு அக்பர், ருக்கு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இஅ்திதால். இப்ப எங்க நீங்க ருக்கு செய்யும்போது எந்த இடத்தில் உங்களுடைய முதுகு வளைந்து இருந்ததோ அதை விட கொஞ்சம் தாழ்த்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க ருக்கு இந்த அளவு கண்டால் சுஜூதை இந்த அளவு. இதுல நீங்க ஒரு டேபிளை வச்சு அதுல சுஜூத் செய்யறதோ அல்ல ஒரு தலவாணியை வச்சு அதுல சுஜூத் செய்யறதோ இது இஸ்லாம் காட்டி தந்த முறை அல்ல. சாதாரணமா செய்யுங்க. அல்லாஹு அக்பர்னு சொல்லி ருக்கு, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹு அக்பர், சுஜூது, முதல் சுஜூது அல்லாஹு அக்பர், ரெண்டு சுஜூதுக்கு மத்தியில் அமர்றது, அல்லாஹு அக்பர், ரெண்டாவது சுஜூது, அல்லாஹு அக்பர், ரெண்டாவது ரக்காத். இன்ஷா அல்லாஹ் இதுதான் சேர்ல அமர்ற முறை. இந்த முறைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க போய் தொழுங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அப்படிப்பட்ட நல்லவர்களாக இந்த தொழுகைகளை நிறைவேற்ற, இந்த திக்ருகளை ஓத, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்லவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.